இப்போ இந்த 24-25 போர்ட் பேப்பர்லப்பா 31/1லையும் 31/2 ரெண்டு பேப்பர்லேயும் இந்த சேம் 5 மார்க் கொஸ்டின் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு செட்டில் வந்து 32 கொஸ்டினில் இருக்கும், செகண்ட் செட்டில் 34ல் இருக்கும். விஜய் இன்வெஸ்டட் சர்டெயின் அமௌண்ட் ஆஃப் மணி இன் 2 ஸ்கீம் ஏ அண்ட் பி. ரெண்டு ஸ்கீமில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு ஸ்கீமில் 8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, இன்னொரு ஸ்கீமில் 9% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து அவருக்கு 1860 அமௌண்ட் கிடைக்குது. இதையே அவர் மாற்றி இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு 20 rupees எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இதுதான் கொஸ்டின். நல்ல கொஸ்டினை படித்து பார்த்துக்கோங்க. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இதை எப்படி பண்ணணும், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்ம எதை எக்ஸ் எதை ஒய்ன்னு வச்சுக்கோ. 3rd lesson கொஸ்டின் இது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஹவு மச் மணி டிட் ஹீ இன்வெஸ்டட் இன் ஈச் ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நாம் என்ன பண்ணிக்கணும்னா, ஸ்கீம் ஏல இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், ஸ்கீம் பியில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை ஒய்ன்னு வச்சுக்கணும். இப்போ ஏவோட இன்ட்ரெஸ்ட் வந்து 8%, பியோட இன்ட்ரெஸ்ட் வந்து 9%. ஓகேவா? அப்போ நம்ம எப்படி எழுதிக்கணும், இது ஒன்றுத்துக்கும் மார்க் உண்டு. ஸோ எக்ஸ்ன்ற அமௌண்ட்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, எக்ஸ் அமௌண்ட் எக்ஸ் ருப்பீஸை வந்து 8%ல் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஒய் ருப்பீஸை வந்து 9%ல் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா PRT/100. ஒரே ஒரு வருஷத்துக்கு தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ஒன் இயர் ஆஃப்டர் தான் கிடைக்குது. அப்போது இன்வெஸ்ட் பண்ணுற பிரின்சிபல் எவ்வளோனா எக்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 ஒரு இயருக்கு, அப்போது by100 போட்டால் நமக்கு 8x/100 வரும். அதே அடுத்த ஸ்கீமில் வந்து 9%ன்றதால இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஒய் 9/100 × 1 9/100 கிடைக்கும். இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து தான் நமக்கு 1860. அப்போ I1 + I2 தான் இவ்வளோ. அப்போ 8x/100 9y/100 = 1860. இப்போது இந்த மாதிரி டினாமினேட்டர் வந்தாலே நம்ம டினாமினேட்டரை கேன்சல் பண்ணுறதுக்காக எல்லா நமக்கு இங்கே 100 தான் இருக்குது. அதனால் இந்த ஒட்டுமொத்த ஈக்குவேஷனை 100ஆல் ஒரு டேர்மையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இது அப்படியே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 8x + 9y = 186000 கிடைக்கும். இங்கே 100ஆல் மல்டிப்ளை இந்த 100 கேன்சல் ஆகிடும், இங்கே 100ஆல் மல்டிப்ளை 100 கேன்சல் ஆகிடும், இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1860 ஒரு 00 ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ அதே அமௌண்ட்டை அவங்க மாற்றி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது 9%. இப்போ இங்கே வந்து எக்ஸை வந்து 8%லையும் ஒய்யை 9%லையும் பண்ணார் இல்லையா? இப்போ எக்ஸை 9%லையும் ஒய்யை வந்து 8%லையும் மாற்றி இன்வெஸ்ட் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸை வந்து 9%ல் இன்வெஸ்ட் பண்ணால் 9x/100, ஒய்யை வந்து 8% 8y/100. இப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்குன்னா ஒரு 20 rupees, அதை விட முன்னாடி இன்ட்ரெஸ்டோடைய டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டை விட 20 rupees அதிகமாக கிடைக்கும். அப்போ 1880 கிடைக்கும். இப்போ இதையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9x + 8y + 188000 கிடைக்கும். இப்போ தான் நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இது வரைக்கும் போட்டவங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் பார்த்து இது வரைக்கும் நம்ம ஈக்குவேஷன் கரெக்டாக போட்டுட்டோம்னா 3 மார்க்ஸ் கிடச்சிருது. இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இங்கே பெரிய பெரிய நம்பராக இருக்கிறதால நமக்கு எலிமினேஷன் மெத்தட் தான் போடணும். அந்த எலிமினேஷனில் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, இங்கே இருக்கிற இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் ஒய்யிலையும் ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்லையும் இப்படி வந்திருக்கு அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மெத்தட் அது எக்ஸ்ட்ரா ஒரு மெத்தட் அப்படி பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இல்லைனா இது அப்படியே நம்ம இந்த ஈக்குவேஷனை 9ஆலையும் இந்த ஈக்குவேஷனை 8ஆலையும் மல்டிப்ளை பண்ணால் பெருசாக வரும். அப்படியும் போடலாம், பட் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும், போடுறது போது கஷ்டமாக இருக்கும். அப்போ இங்கே இதுக்கு இந்த மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யிலையும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இங்கே எக்ஸ்லையும் அடுத்த ஈக்குவேஷனில் வருதுன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் எல்லாம் மாற்றிக்கணும். சப்ட்ராக்ட் பண்ணால் -x + y = -2000 அப்படின்னு கிடைக்கும். இதே 1 and 2 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 17x + 17y = 37400 கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்பர் வந்தால் இது 17ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். 17ஆல் டிவைட் பண்ணால் x + y = 22000 கிடச்சிரும். இப்போ இது 3rd ஈக்குவேஷன், இது 4th ஈக்குவேஷன். இந்த 3rd ஈக்குவேஷனையும் 4th ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் இங்கே மைனஸ் இருக்கிறதால அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கேன்சல் ஆகிடும். 2y = 20,000 கிடைக்கும். இப்போ y = 10,000 கிடச்சிரும். இந்த ஒய்யோட வேல்யூவை நமக்கு 4 ஈக்குவேஷன் இருக்குது. 1 2 3 4 4 அதில் இருந்து சிம்பிளான ஈக்குவேஷன் அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x + y = 22 தான் சிம்பிளான ஈக்குவேஷன். அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு வேல்யூ 12,000 கிடைச்சிரும். ஓகேவா?